அன்பு நட்புகளுக்கு உங்கள் ஆவடி மைடட்ஸ் கிரியேஷன்ஸ் இனிய அன்பு வணக்கங்கள். நட்புகளே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கற்பக மூலிகை தூதுவளை. உயிர் வேலி என சொல்லப்படும் தோட்ட வேலி கொடியாக படரக்கூடிய செடி தாங்க இந்த தூதுவளை. தூதுவளைக்கு சிங்கவள்ளி, அலர்க்கம் என்ற வேறு பெயர்கள் கூட இருக்குங்க. சிறு முட்கள் நிறைந்து காணப்படும் இந்த தூதுவளை சமூலம் முழுதும் பயன்படக்கூடியதுங்க. சமூலம்னா இலை, பூ, காய், வேர் என அனைத்து பகுதியிலும் பயன்படுத்துறது தாங்க சமூலம். அப்படிப்பட்ட அளப்பரிய மருத்துவ குணம் கொண்டது தான் தூதுவளை. பொதுவாகவே குறிப்பாக இருமல், இரைப்பு, சளி அதற்கான முழுமையான தீர்வு தாங்க இந்த தூதுவளை. தூதுவளையில் கால்சியம் சத்து நிறைந்திருப்பதனால் எலும்பு, பற்களை பலப்படுத்தக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாம வாத பித்த நோய்களையும் தீர்க்கக்கூடியதுங்க. தூதுவளை இலைகளை முட்கள் நீக்கி மைய அரைத்து மிளகு, பூண்டு, சுக்குடன் சேர்த்து குழம்பு செய்து சாப்பிடலாங்க. அதே முறையில் துவையலும் செய்து சாப்பிடலாங்க. தூதுவளை இலைகளை முள் நீக்கி நிழலில் உலர்த்தி பொடி செய்து காலை, மாலை என இருவேளையும் தேனுடன் கலந்து உண்டு வர இருமல், இளைப்பு நீங்கி உடல் வலுவடையுங்க. கூடவே ஜீரண சக்தியும் தூண்டுங்க. இது போலவே தூதுவளை பூக்களை நிழலில் உலர்த்தி பொடி செய்து பாலில் கலந்து காலை, மாலை அருந்தி வந்தால் உடலுக்கு மிகுந்த வலு சேர்க்குங்க. தூதுவளையின் கண்களை பறிக்கக்கூடிய செம்பழங்களை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து காலை, மாலை சாப்பிட்டு வர மார்பு சளி மற்றும் இருமல் நீங்குங்க. தூதுவளையை முழுமையாக பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. எங்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஆவடி மைடட்ஸ் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.